கிட்ட இங்கே வருங்க. நல்லா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா தெளிவாக எடுக்கணும். நல்லா எடுக்க மாட்டேன் இல்லையா? கொஞ்சம் ராங் சைடு வச்சுட்டு எல்லாம் எடுத்து போடுறது அப்படி ராங் சைடு வச்சுட்டு இங்கே எப்படி இருந்து இந்த சுற்றியே கட்டி ஏடிஎல்லாம் இருக்கு. பார்க்குறீங்க எடுத்துட்டியா? நல்லா கவர் பண்ணி எடுத்தியா? பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள் அக்கட்டை வந்ததுக்கப்புறம் அடைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி கேப் விட்டு அப்புறம் கொட்டுவோம். அப்புறம் இத்தனை பார்த்தா நாங்களாம் இருக்கு. அது 2 வீச்சு தான். 2 வீச்சில் கிட்டத்தட்ட 100 பிடிக்கு மேலே இருக்கு. அந்த போய் போகுது அவனை போட்ட இடம் இவ்வளோ முடிட்டு அந்த சில வரைக்கும் போயிடுச்சு. அடைச்சுடுங்க அந்த கையில் அடைங்க பைப் அடைங்க ஃபஸ்ட்டு. ஐயோ வீட்டை போய்ட்டு
அவங்க 8 மணிக்கு போயிட்டாங்க. குமார் என்னது பயங்கரமான வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்குது. யோ இன்னையே பண்ணுற மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். மீன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். கிளியர் பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுங்க. மசாலா தொடச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும். எப்படி நல்லா மொறுன்னு? ஆமாம். செம்ம போ சூப்பர். ஒரே ஒரு கட்டலாம் 1 கிலோ வரும். 1 கிலோக்கு மேலே வரும் போல. 1 கிலோக்கு மேலே வரும். பார்த்துக்குங்க தெளிவாக எடுத்துருக்கேன். இங்கே மீன் இப்படி தான் க்ளீன் பண்ணணுங்க. அப்படியே கத்திரி இங்கே விடுறான். கத்திரியை இப்படி வச்சு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வாய் வரைக்கும் நல்லா வாய் வரைக்கும் இப்படி வெட்டிட்டு வாயை பொளந்துட்டு ஒரு துளி கூட குடல் இருக்குது. குடலும் இருக்கு. எடுத்துட்டு வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது செவுளு அதையே இதெல்லாம் ஆல்ரெடி சுரண்டியாச்சு இல்லையா? ஆமாம், ஆல்ரெடி சுரண்டியாச்சு. சூப்பர் போ. அருமை அட்டகாசம் இருக்குது. இது பாருங்க நண்பர்களே, நம்ம மாப்பிள்ளை ஒரே ஆளே பாருங்க இவ்வளோ மீன் ரெடி பண்ணி வைக்கிறாப்புல. ஊரா ரெடி பண்ண மீன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ரெடி பண்ணுறது. அவளை பண்ணி முடிச்சாப்புலன்னா அடுத்தது வறுவல் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே. ஆமாம், ஒரு காய் சொல்லு மாப்பிள்ளை. எல்லாத்துக்கும் ஒரு காய் சொல்லு. ஹாய். அவ்வளோதான். நல்லா தெளிவாக தெரியுதுங்களா? சூப்பராக தெரியுற. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதாநாயகன் மாதிரி இருக்கா. கதாநாயகன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்குவேன். தக்கன்னு சூப்பர். அருமை. நெக்ஸ்ட் அடுத்தது மறுபடியும் அது ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அது என்ன பண்ணுறோன்னு மறுபடியும் அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்கள் இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பொரிக்க போகிறோம். அடுப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வடைச்சட்டி ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ள பொரிக்கிற ரெடி பண்ணிடலாமா? இது என்ன ஒரு 20 லிட்டர் கேன் அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு தண்ணி குடிக்கிற தண்ணியா? ஆமாம், சரி. அடுப்பு பற்ற வச்சு விட்டு பார்க்கலாம். எடுத்து கொஞ்சமாக வச்சு அப்படியே வானா வச்சு விட்டு பற்ற வச்சு சும்மா குழுன்னு இருக்குது. வெயில் போட்டு சுட்டு எரிக்குது. வந்துட்டுருக்கான். ஊற்றுமாப்ல 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு. எவ்வளோ? 5 லிட்டர் தானே? என்னது வாங்கினது 1/2 லிட்டரா? வாங்கினது 1/2 லிட்டர். நீங்கள் ஒரு 10 மடங்கு சேர்த்திக்கோங்க. ஒரு 30 கிலோ மீன் பொரிச்சு வச்சு தேடி வச்சுருக்கு. ஒரு 3 கிலோ ஒரு 30 கிலோ. 3 கிலோ கொஞ்சம் சேர் கூட இருக்கலாம். ஆனால் 30 கிலோ கணக்கு வச்சுக்கணும். அவ்வளோதான். ஒரு 3 கிலோ வெங்காயம். மிளகாய் மீனா எப்படின்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? எடுத்து வாயில வச்சதுமே உள்ள போய் தான் நிற்குது. இங்கே அப்படி இருக்குது. அதாவது இதை தொட்டு இந்த இழந்த காய் தொட்டு மிளகாய் தூள் தொட்டு சாப்பிட முடியல. அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்க. ஆமாங்க, தனி டேஸ்ட் நண்பர்களே. ஆமாங்க நண்பர்களே, இங்கே பிரமாதம் அழகாக எடுத்து வச்சுட்டு மாப்பிள்ள. இன்னும் 2 பீஸ் இருக்குது. வால் பீஸ் இருக்குது மாட்டோம் இருக்குது. அதை எடுத்து போடுங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, நாங்கள் பொரிச்சிட்டு முறையை மட்டும் சாப்பிட்டு தான் பிளான் போட்டோம். முடியல. அதனால அத்தனை போட்டு என்ன பத்தணும்னு பார்த்துக்க. வால் பீஸ் தனியாக போட்டுக்க. அந்த 2 பீஸ் தனியாக போடு. நீ அத்தனையும் மொத்தமாக போட்டுன்னு என்ன பத்தாது. எது? அது 1 கிலோ. இங்கே அது மசாலா தடவி அக்கட்டை விழுந்துக்கிட்டே வர உடக்கா மாதிரி இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. மசாலா அக்கட்டை விழுந்துருச்சு போல இருக்கிறதுனால தலைப்பரோட உடக்கா மாதிரி இருக்குது. நம்ம கணேஷ் சார் தான் எதையும் இங்கே உடக்காயோ தவக்காயோ எதுனாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வரைக்கும் மிளகாத்தூள் இருக்குது. நான் தொட்டு சாப்பிட்றேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் தான் விட்டு சாப்பிட்டு விளாசிட்டு இருக்காரு. உப்பு கம்மியாக போய் நண்பர்களே, நான் என்ன வந்துட்டுங்க ஒன்றும் பண்ண முடியாது. சரி, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. அவ்வளோதான். கணேஷ் குமார் ஹாய் சொல்லு. ரைட்டு, சரி, பாய் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா